ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ மோர் குழம்பு பண்ண போகிறோங்க. அதுக்கு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரமாவது ஊறணும். அப்புறம் நம்ம ஒரு கடாயை எடுத்துகிட்டு வெண்டைக்காய் போட்டு எண்ணெய் போட்டு வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கடாயில் போட்டு. அப்புறம் நம்ம இப்போ இதுக்கு மோர் குழம்புக்கு தேவையான இது அரைக்க போகிறோங்க. இப்போ சைட் பை சைடில் அதை வதக்கிட்டே இருங்க. வெண்டைக்காயை அது கருகிராமல் நல்லா ஃப்ரை ஆகணும். அதில் விழுப்பு இல்லாமல். அதில் நம்ம அரைக்கிறதுக்கு மிளகு, ஜீரகம், நம்ம ஊற வச்சது 2-3 பச்சை மிளகா, தேங்காய், நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், இஞ்சி, தேங்காய், பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயோடு சேர்த்து இதையும் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கிறப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தயிர், ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர், ரொம்ப புளிக்க வேணாம், ஓரளவு புளிப்பு இருக்கணும். அதில் கொஞ்சம் 2 கட்டோரி தயிர் எடுத்துட்டு 1 கட்டோரி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த வெண்டைக்காயோடு சேர்த்து அரைச்சி போட்டது நல்லா ஒரு கொதி வரணும். இந்த மாதிரி பருப்பெல்லாம் போட்டிருக்கனால நல்லா கொதி வந்துடும். கொதி வந்தோடனே நம்ம இப்போ இந்த மோர் கலக்கி வச்சுருக்கதை அது கூட சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு இதை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. நமக்கு மோர் சேர்த்தோன்னா ரொம்ப நேரம் ஹீட் ஆகி அப்புறம் அது திறஞ்சு போயிடும். அவ்வளோதான். அதுவும் ஒரு கொதி கொதிச்சோன்னா லாஸ்ட்டாக தாளிச்சுக்கணுங்க. தாளிக்கிறப்ப பெருங்காயம் போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகா வத்தல், கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. அதில் தாளித்து போட்டுட்டிங்கன்னா நமக்கு மோர் குழம்பு ரெடி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.